உலகில் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம். ஆமாம், வருடம் ஆரம்பித்து ஒரு மாதம் கடந்துருச்சு. காலம் ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்கு. அந்தளவுக்கு நம்மளோட வளர்ச்சி இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாதம் அந்த வகையில் நம்மளுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு துணையாக இருக்க போகுது, அதுக்கான கோச்சார நிலைகள், கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாதமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிரக யுத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது ஒரு ராசியில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் சேரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 2 கிரகங்கள், 3 கிரகங்கள், 4 கிரகங்கள் இப்படியெல்லாம் சேர்றது ரொம்ப ரொம்ப அபூர்வமான அமைப்பு தான். சேரும், அது நடக்காதுன்றது கிடையாது, கண்டிப்பாக நடக்கும் தான். ஸோ அதில் இந்த மாதம் வந்து இந்த வருஷம் 2026 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப அபூர்வமான ஒரு நிகழ்வுன்னே கூட சொல்லலாம். 6 கிரகங்கள் வந்து ஒன்றா சேர போகிறாங்க நம்ம கும்ப ராசியில். ஸோ கும்ப ராசியில் வந்து 6 கிரகங்கள் சேர்க்கை. கிட்டத்தட்ட எல்லா கிரகமும் உள்ளே வந்த மாதிரி தான். குரு மட்டும் தனிச்சிருக்காரு. சந்திரன் 4 கிரகம்ன்றனால அவர் ஒவ்வொரு ராசிக்கு பயணிச்சுக்கிட்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரி இந்த பிப்ரவரி மாதம் முழுத வந்து கும்பராசியில் 6 கிரக சேர்க்கையோடு இருக்கக்கூடிய நிலையில் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு என்ன மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். தொடர்ந்து காணொலி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். கடின உழைப்புக்கு பெயர் போன ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் உண்மையிலேயே உள்ளபடியே யோக பலன்களை மட்டுமே தான் கொடுக்க போகுது. அதுக்கான கிரக காரணங்கள் நான் சொல்கிறேன். என்ன யோக பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது நாள் வரைக்கும் உங்கள் உழைப்புக்கும் உங்களுடைய அர்ப்பணிப்புக்கும் கிடைக்காத அந்த ஒரு மரியாதை, மதிப்பு, செல்வாக்கு இதெல்லாம் வந்து கண்டிப்பான முறையில் கிடைக்க போகுது. எல்லாத்துக்கும் உச்சபட்சமாக மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது உண்மைதான். பணம் தான் எல்லாமே இங்கே. ஸோ அப்படின்றப்ப வந்து நீங்களே அதை நிறைய உணர்ந்திருப்பீங்க. பணத்தை வச்சு தானே நம்மளை மதிக்கிறாங்க எல்லாரும் அப்படின்றது எல்லாருமே உணர்ந்திருப்பாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த அனுபவம் நிறைய இருக்கும். ஸோ உங்கள் கையில் பணப்புழக்கம் வந்து அதிகரிக்க போகுது. இதுக்கான காரணங்களையும் நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து பணம் வந்துட்டாலே 10 வந்துடுன்ற மாதிரி எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது இந்த பிப்ரவரி மாதத்தில். சிறப்பான யோக மாதம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். 2026 ஜனவரி மாதத்தை காட்டிலும் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இனி வரக்கூடிய 11 மாதத்தோட இது பெட்டராகவே இன்னும் வரக்கூடிய இந்த 10 மாதங்களை விட இது இன்னும் பெட்டராகவே இருக்குமோன்ற அளவுக்கு தான் நம்மளுடைய பார்வையில் இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கு அவ்வளோ சிறப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது? உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். உங்களுக்கான மதிப்பு மரியாதை தேடி வரும். உங்களை மதிக்காமல் போனவங்க நீங்கள் உங்களோட அருமை தெரிஞ்சு வந்து உங்கள்கிட்ட நிற்க போகிறாங்க. இந்த மாதிரியான சிறப்புகள் இருக்குது. சுப காரியங்கள், அதாவது வீடு, மனை, தொழில், புது தொழில் துவங்குறது, இல்லை ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் துறைக்கு, உங்கள் தொழிலுக்கு தேவையான வண்டி வாகனங்கள் வாங்குறது, உங்களுடைய விருப்பப்பட்ட வாகனங்களை வாங்குறது, இப்படியான பல நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயங்களை வந்து இந்த பிப்ரவரி மாதம் வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து, ஒரு அபூர்வமான கிரக சேர்க்கை, ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை வந்து நடக்க இருக்கு. என்ன அப்படி நடக்க இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது வைன்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில். அதாவது 10ஆம் இடம்ன்றது வந்து காலியாக இருக்கக்கூடாது. அதில் ஒரு கிரகங்கள் இருந்தால் நல்லது. அதுலேயும் அது அசுபராக இருந்தாலும் சரி, இல்லை சுபராக இருந்தாலும் சரி, அவங்க 10ஆம் இடத்துல யாராவது ஒரு கிரகம் இருந்துட்டாங்கன்னா, நம்ம தொழில் சார்ந்து சிறப்பான யோக பலன்களை அடைய போகிறோம் அப்படின்றது அர்த்தம். ஸோ அதனால் வந்து சொல்லுவோம். இது லக்னத்துக்கும் சொல்லுவாங்க, ராசிக்குன்னு நம்ம சொல்லலாம். சந்திரன் அடிப்படையிலையும் 10ல் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா ரொம்ப சிறப்பான அமைப்பு. ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6 கிரகம், ஒருத்தர் இல்லை 2 பேர் இல்லை, 6 கிரக சேர்க்கை வந்து கும்ப ராசியில், அதாவது உங்கள் தொழில் ஸ்தானத்தில் வந்து அமர போகிறாங்க. 6 பேர் தொழில் ஸ்தானத்தில் அமர்றதுன்றது மிக அற்புதமான யோகம். அந்த 6 பேர் யார் அப்படின்றதையும் சொல்கிறேன். அதை விட ரொம்ப முக்கியமாக இந்த 6 பேர்த்துக்கும் முழு சுபகிரகமான, முழு சுபத்துவ தன்மையோட கூடிய குரு பகவானுடைய அனுகூல பார்வை கிடைக்க போகுது. தொழில் ஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்கின்றதே ஒரு அல்டிமேட்டான விஷயம். ஒரு மிக சிறப்பான யோகமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். குரு பார்க்க கோடி நன்மை. அதாவது எவ்வளோ பெரிய தோஷமாக தான் எப்பவுமே பலருக்கும் சொல்லக்கூடியது. அது உண்மையும் கூட தான். அனுபவத்திலையும் நம்ம அதை பார்த்துருக்கோம். பெரியவங்களும் அதான் சொல்லியிருக்காங்க. சித்தநாதர்களும் அதான் கொடுத்துருக்காங்க, அதான் சொல்லியிருக்காங்க. குரு பார்வை பட்டுச்சு அப்படின்னா, அது மாந்தி தோஷமாகட்டும், பாதகாதிபத்திய தோஷமாகட்டும், எந்த தோஷமாக, செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், எந்த தோஷமாகட்டும், அது விலகி யோகமாக மாறிடும். அதாவது தோஷம் விலகிறத தாண்டி அது யோகமாகவே வேலை செய்யும். அந்த அளவுக்கு குருவுடைய பார்வை உங்களோட தொழில் ஸ்தானத்துக்கு கிடைக்குது. ஸோ குருவுடைய பார்வை தொழில் ஸ்தானத்துக்கு கிடைக்கும் பட்சத்தில் உங்கள் தொழில் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ வளர்ச்சி அடைய போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. தொழில் வளர்ச்சி நமக்கு பொருளாதாரத்தை கொடுக்கும். பொருளாதாரம் நம்மளோட மன நிறைவை, சந்தோஷத்தை கொடுக்கும். மன நிறைவும் சந்தோஷமும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கும். இப்படி பல நல்ல விஷயங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் நடக்க இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி 6 கிரகம் சேருது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? என்னென்னன்றதை பார்க்கலாம்.
ஆல்ரெடி ராகு அங்க தான் இருக்காரு. 10ஆம் இடத்துல ராகு பல தொழில செய்ற யோகத்த குடுப்பாரு. அவர் அங்க தான் இருக்காரு. அதுக்கு அடுத்ததா அ நம்ம மாசி மாசம் 1ஆம் தேதி அதாவது பிப்ரவரி 12ஆம் தேதி மேல வந்து சூரியனும் அங்க வந்துருவாரு. புதன் வந்துருவாரு. மாத துவக்கத்திலே புதன் வந்து கும்பராசிக்கு வந்துர்றாரு. ஏற்கனவே ராகு இருக்காரு. வாக்கிய கணிதப்படி சனியும் அங்க தான் இருக்காரு. கும்பராசியில தான் தொடர்ந்துட்டு இருக்காரு. அ இவங்களோட சேர்ந்து உங்க ராசிக்கு 12க்கும் 7க்கும் அதிபதியான செவ்வாயும் வரப்போறாரு. அவருடைய மகர ராசி உச்சஸ்தானத்திலருந்து அவர் வந்து கும்பராசிக்கு வரப்போறாரு. கும்பராசி வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கு தொழில் கும்பராசி வந்து அ கும்பராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியே செவ்வாய் வந்து அவர் அங்க வர்றதும் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம, உங்களுடைய ராசிநாதன், உங்க ராசிநாதன் யாருன்னா, முழு சுபகிரகமான அசுரகுருன்னு சொல்லக்கூடிய அ சுக்கிரன் தான் வந்து உங்களுடைய ராசி அதிபதியா இருக்காரு. அவரே அங்க தான் வரப்போறாரு. தொழில் ஸ்தானத்துக்கு தான் வரப்போறாரு. அப்ப கண்டிப்பான முறையில, இவ்வளவு நாள் இன்னொருத்தவன்ட்ட கை கட்டி நம்ம சம்பளம் வாங்கிட்டு இருந்தோமே அப்படின்னு வருத்தப்பட்டுகிட்டு இருக்கக்கூடிய நபர்கள், ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பான முறையில சொந்தமா முதலீடு பண்ணி தொழில் துவங்குறதுக்கான யோகமான காலம். அதுக்கான வாய்ப்புகள எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு, அதெல்லாம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலமா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும். அதுபோக இந்த சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இந்த சேர்க்கைலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, அ வீடு கட்டுற முயற்சிகளுக்கு வெற்றிய குடுப்பாங்க. புது ஒரு கட்டமைப்ப நீங்க உங்களால ஒரு விஷயத்த நீங்க வந்து சாதிக்க முடிஞ்சுச்சு அப்படின்றத வந்து காட்டுறதுக்கான ஒரு காலமா இந்த பிப்ரவரி மாதம் அமையப்போது. அதாவது கிட்டத்தட்ட வாக்கிய கணிதப்படி சனி பகவான் அங்க தான் கும்பத்தில இருக்காரு. தன்னோட சொந்த வீடு அவருக்கு. கூடுதலா ராகு அங்க இருக்காரு. சூரியன் இருக்காரு. செவ்வாய் வந்துட்டாரு. புதன் வந்துட்டாரு. சுக்கிரன் வந்துட்டாரு. 6 கிரக சேர்க்கை வந்து 10ஆம் இடத்துக்கு கிடைக்குது. 10ஆம் இடத்துல 6 கிரக சேர்க்கைன்றது மிகச்சிறந்த உன்னதமான ராஜயோகம். இந்த 10ஆம் இடத்துக்கு 6 கிரகங்களுக்கும், அதுல இருக்க 6 கிரகங்களுக்கும் குருவுடைய பார்வையும் கிடைக்கிறதுன்றது மிக, மிக உன்னதமான யோகம். கண்டிப்பான முறையில இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு சிறப்பான யோக பலன்கள குடுக்கும். ஆ கூடுதல் விஷயமா வழிபாடு ரொம்ப முக்கியம். நம்ம எடுக்கிற எல்லா முயற்சிகளும் இது ரொம்ப எளிமையா வெற்றியாகறதுக்கும், நம்மளுடைய நம்பிக்கைகள் எல்லாமே வந்து வெற்றியாகறதுக்கும் பக்தி ரொம்ப முக்கியம். அந்த வகையில இந்த மாதம் பிப்ரவரி மாதத்தில இருக்க ரிஷபராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆ மதுரை மாவட்டத்தில இருக்கக்கூடிய திருமோகூர்ல இருக்கக்கூடிய காளமேக பெருமாள் கோவில். நீங்க அங்க போனீங்கன்னா, காளமேக பெருமாள வழிபட்டு வாங்க. உங்களுக்கு இருக்க எல்லா தடைகளையும் விலகி, உங்களுக்கான பொருளாதார முன்னேற்றமும், உங்களோட செல்வாக்கும், மதிப்பும் உயரும். குடும்பத்தில நல்ல ஒற்றுமையும் கிடைக்கும். கணவன் மனைவி உறவும் சிறக்கும். திருமண தாமதத்தில இருக்கிறவங்க, திருமண முயற்சி தடைபட்டு இருக்கவங்களுக்குமே திருமணம் கைகூடி வர்றதுக்குமான ஒரு சிறப்பான ஒரு காலமா வாய்ப்புகள வந்து திரும்ப ஒரு காலமேக பெருமாள் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் அப்படின்றத நான் உறுதியா சொல்லிக்கிறேன். மேலும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த கிரக சேர்க்கை. கிரக சேர்க்கை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, கிரக யுத்தம் அப்படின்னும் சொல்லுவோம். அந்த கிரக யுத்தம் ஏற்படுறதுனால நல்லதா, கெட்டதா இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அது சேரும் இடத்த பொறுத்து, சேரும் கிரகங்கள பொறுத்து அந்த பலன்கள் மாறுபடும். இன்னும் ஒரு சிலருக்குலாம் வந்து ஒரு சிலருக்கு இல்ல, பொதுவாவே வந்து லக்னத்துக்கு அடிப்படையிலயும் பிறந்த நேரம் நேரத்தின் அடிப்படையில தான் லக்னம் கணிப்போம். ஸோ அந்த லக்னத்துக்கு எந்த இடத்துல கிரக யுத்தம் அமைறதுன்றத பொறுத்து அவங்க ஒரு சிலர் வந்து கோடீஸ்வரனும் ஆவான், ஒருத்தன் வந்து ஆண்டியாவும் ஆவான். இதெல்லாம் நடக்கிறது இயல்பு தான். ஸோ இதெல்லாம் இருந்தாலும் கூட, கோச்சார அடிப்படையில அந்த கிரக சேர்க்கை அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். அதாவது நம்ம கொரோனா டைம் இருக்கு பார்த்தீங்களா? 2020 அப்ப இந்த 6 கிரக சேர்க்கை இருந்துச்சு. இதே கிரகங்கள் சேரல. வேற வேற கிரகங்கள் சேர்ந்து குரு, கேது, செவ்வாய், சுக்கிரன், புதன் இவங்கலாம் சேர்ந்து இருந்தாங்க. ஸோ அப்பதான் நம்ம கொரோனா எஃபெக்ட் வந்துச்சு. இதெல்லாம் தொந்தரவுலாம் இருந்துச்சு. ஆனா என்னன்னா, அப்ப வந்து நல்லது செய்யக்கூடிய குருவே வந்து அந்த கிரக யுத்தத்துக்குள்ள மாட்டியிருந்தனால, நாமலாம் வந்து லாக்டவுன் உள்ள போய் வீட்டுக்குள்ள சிறைவாசம் இருந்துட்டோம். ஸோ அது நடந்தது இல்லையா? அப்படியான ஒரு 6 கிரக சேர்க்கையில இப்ப குரு தனிச்சு இருக்காரு. குருவுடைய அருளால நம்ம தப்பிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதுதான் இங்க உண்ம. அதாவது நம்ம அந்த சயின்டிஃபிக்கலா சொல்லும்போது, இந்த அ மா நவீன அறிவியல்ல சொல்லும்போது சொல்லுவாங்க. அதாவது குரு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கிராவிட்டி கொண்ட கிரகம் அப்படின்றதுனால, நம்ம பூமி மேல விழக்கூடிய மற்ற கிரகங்கள் மேல விழக்கூடிய அந்த எரிக்கற்கள்லாம் தன் பக்கம் இழுத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான். நம்ம மேல விழக்கூடிய நமக்கு நடக்க இருக்கக்கூடிய சங்கடங்கள, த தொ துன்பங்கள் எல்லாத்தையுமே குரு பார்வைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா ஜோதிடத்துல. அதுதான். அந்த குருவுடைய அனுகூலம் கிடைக்கிறதுனால, அதெல்லாம் நமக்கு நடக்காம தவிர்க்கப்படுது. இப்ப நான் உங்களுக்கு திரும்ப மீண்டும் ஒரு முறை சொல்றேன். இப்ப இந்த குருவுடைய பார்வை மட்டும் இல்ல அப்டின்னா வச்சுக்கோங்களேன், இந்த சனி, சூரியன், ராகு, செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த சேர்க்கை வந்து கண்டிப்பான முறையில உலகளாவிய அளவுல நெறைய பிரச்சனை, இயற்கை பேரிடர்கள், இயற்கை சீற்றங்கள், பெருமழை, வெள்ளம், புயல், அ வாகன விபத்துகள், குறிப்பா வந்து இந்த ரா ராம் நாடுகளுக்கு இடையான யுத்தங்கள் இதெல்லாம் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புள்ள ஒரு நேரம். இப்படிப்பட்ட வாய்ப்புள்ள நேரத்தையே வந்து குரு ஒருத்தருடைய பார்வை வந்து நமக்கு யோகமா மாத்தி குடுத்துட்டு இருக்கு அப்படின்றதுக்கு, நம்ம வந்து இறைவனுக்கு எப்பயுமே நன்றி சொல்லணும், கடமைப்பட்டுருக்கணும்.
இதே மாரி இனி வர்ற காலமும் எல்லாருக்கும் எல்லாமும் நல்லபடியா இருக்கணும்னு ஒவ்வொருத்தரும் வேண்டிக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். இந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, குரு வந்து ஒரு சிறப்பான ரோல் எடுத்து நம்மளெல்லாம் காத்துட்டு இருக்காரு. அதனால குரு இன்னும் அடுத்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி அவர் உச்ச நிலைக்கு போப்போறாரு. குரு உச்ச நிலைக்கு போம்போது இந்த 6 கிரக சேர்க்கைகள் வந்து மாறிரும். அப்பயும் குருவுடைய பார்வை இருக்கும். குரு தொடர்ந்து நம்மள காத்து வந்துட்டு இருக்காரு. அதனால குரு அம்சத்துல இருக்கக்கூடிய தாய், தந்தை, ஆசிரியர் எல்லாத்தையும் போற்றி எல்லா ராசிக்காரர்களுமே வந்து வணங்கி வர்றது, அவங்களுக்கான சரியான மரியாதைய குடுக்குறது, பெற்றவங்க வந்து பிள்ளைகளுக்கு நல்ல மரியாதைய குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுத்து வளர்க்குறது, இதெல்லாம் இந்த காலத்துல செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, அவங்களோட எதிர்காலத்துக்கு நல்லதா இருக்கும். நாமளும் நமக்கு நல்லது செய்யக்கூடியவங்களுக்கு நல்லது செஞ்சவங்களா மாறிருவோம். ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. உங்களுடைய ஜனன ஜாதகம். அதுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. அத நம்ம தவிர்த்து போவே முடியாது. கோச்சார நிலைகள், கிரக நிலைகள் நல்லா இருக்கு. அருமையா இருக்கு. எல்லா ராசிக்காரருக்குமே நல்ல பலன்கள் இனிமே கண்டிப்பான முறையில கிடைக்கும். அத நான் உறுதியா சொல்றேன். இதையும் தாண்டி ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய இந்த கடன் சார்ந்த சிக்கல்கள், உடல் சார்ந்த சிக்கல்கள், பிரச்சனைகள், மனப்பிரச்சனைகள், உறவு சார்ந்த சிக்கல்கள் இது எல்லாத்துக்கும் காரணமா உங்களுடைய சுயஜாதகத்துடைய பங்கு இருக்கு. ஸோ உங்களுடைய சுயஜாதகத்துல இனி அடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்கு? கோச்சாரத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ராசி அடிப்படையில உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் உங்களுடைய சுயஜாதகம், உங்களோட சொந்த ஜாதகத்தின் அடிப்படையில உங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கு? தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு? குடும்ப உறவுகள் எப்படி இருக்கு? பொருளாதாரம் எப்படி இருக்குன்றத பத்திலாம் இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவையும், தீர்வையும் நான் தர்றதுக்கு தயாரா இருக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம்.